ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற ஒரு லீடரு, செகண்ட் ஜெனரேஷன் லீடர்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி நம்ம தியானிக்க போறோம். நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட கதையா கூட இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதாவும் இருக்கலாம். இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. முதல்ல நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்டினுடைய காலகட்டத்தை நம்ம பார்த்துன்னு வந்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல முதல்ல இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அவங்க எகிப்துக்கு கீழே அடிமைகளா போனாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 400 இயர்ஸ் வந்து அங்க அடிமையா இருந்தாங்க. டோட்டலா 440 இயர்ஸ், 430 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ் ஜோசப் அங்க என்னவா இருந்தாரு? பிரைம் மினிஸ்டரா இருந்தார். பிரைம் மினிஸ்டரா அவர் அங்க இருக்கிறவரெல்லாம் இவங்க எல்லாம் கெஸ்ட். ஜோசப் செத்துட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க அப்படியே அடிமை ஆயிட்டாங்க. இவங்க வந்து ஆடு மேய்ச்சின்னு விவசாயம் பண்ணின்னு இருந்தவங்களை அங்க பிரமிட்ஸ் கட்ட வச்சாங்க. பிரமிட்ஸுக்கு செங்கல் செய்ய வச்சாங்க. நம்ம ஊர்லலாம் செங்கல் சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கும்? இன்ச் கணக்குல தானே இருக்கும். அவங்க செங்கல் எல்லாம் ஒரு ஆளோட ஹைட்டு 10 அடி 15 அடி செங்கல். பிரமிட்ஸ் போட்டோ அட்லீஸ்ட் பார்த்துருக்கிறீங்களா? போட்டோல வந்து சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். அது நேர்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு கல்லுமே 10 அடிக்கு மேல இருக்கும். ரொம்ப பெருசு, மேசிவ் ஸ்ட்ரக்சர் அது பிரமிட்ஸ். அந்த பிரமிட்ஸ் கட்டுறதுக்கு கல்லும் இவங்களே செய்யணும், அதை எடுத்து அடக்கிறதும் இவங்களே செய்யணும். இப்பெல்லாம் கிரேன் எல்லாம் இருக்குது, ஜேசிபி எல்லாம் இருக்குது, இதை வச்சு பண்ணிடலாம். பட் அந்த காலத்தை பத்தி யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாத தொழில். தெரிஞ்ச வேலையை செய்ய சொன்னா ஈஸியா செஞ்சிடலாம், தெரியாத வேலை செய்ய சொன்னா கஷ்டம் இல்ல, அவங்கள செய்ய வச்சாங்க. இந்த இந்த ப்ராப்ளம்ல இவங்க வந்து 400 வருஷம் அப்படி இருந்தாங்க. ஆண்டவர் டிசைட் பண்ணாரு, என் ஜனங்களை நான் காப்பாத்தி கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மோசஸ் என்ற ஒரு லீடரை ஏற்படுத்தினார். இந்த மோசஸ் வந்து ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் அரண்மனையில வளர்ந்தார். அவரோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோசஸ் வந்து அரண்மனையில வளர்ந்தார். மோசஸ்க்கு அப்புறமா வேற ஒரு லீடர் வரணும். அந்த லீடரை பத்தி தியானிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மோசஸோட லைஃப் பத்தி பார்த்துடலாம். 40 வருஷம் அரண்மனையில வளர்ந்தார். 40 வருஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறமா ஒரு மர்டர் பண்ணிடுறாரு. மர்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறாரு. அந்த இடத்துல 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார். அரண்மனையில் இருக்கிறவர்கள் ராஜாவனுடைய மகனுக்கு ஈக்குவலா எல்லா ட்ரைனிங்கும் இவருக்கு கிடைச்சிச்சு. பாலிடிக்ஸ் ட்ரைனிங் இவருக்கு கிடைச்சிச்சு. பெஸ்ட் பொலிட்டிஷியன் அவர் தான். ஜனங்களை எப்படி இவர் பக்கம் திருப்பணும்னு இவருக்கு தெரியும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னா இந்த குங்ஃபு, கராத்தே, அதெல்லாம் மோசஸ்க்கு தெரியும். ஒரு காசு கொடுத்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, எல்லா விஷயமும் மோசஸ்க்கு தெரியும். மோசஸ்க்கு தெரியாத ஒண்ணுன்னு எதுவுமே இல்லை. இது 40 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு. 40 வயசு வரலும் ராஜாவோட மகனை எல்லா ட்ரைனிங்கும் கொடுப்பாங்கல்ல, சினிமால எல்லாம் கூட நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த வில் வித்து, வால் வித்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாரு. 40 வருஷத்துக்கு அப்புறம் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டாரு. 40 வருஷம் இப்ப ஆடு மேய்ச்சிட்டு ரிட்டர்ன் வர்றாரு. 80 வயசு இருக்கும் போது ஜனங்களுக்கு லீடரா ஆண்டவர் இவரை ஏற்படுத்துறாரு. இவர் லீட் பண்ணும். லீடர்னா எப்படி? இங்க இருக்கிற எகிப்துல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற இஸ்ரவேலுக்கு நடத்தின்னு வரணும். ஃபர்ஸ்ட் பிளான் வெறும் 40 நாள். என்ன பிளானு? 40 நாள் பிளான். ஆனா ஜனங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியிலன்றதுனால 40 நாள் பிளான ஆண்டவர் 40 வருஷம் பிளானா மாத்திட்டாரு. இந்த 40 வருஷத்துல மோசஸ் லீடரா இருக்கும்போது இந்த மோசஸ்க்கு எல்லா உதவியும் செஞ்சது ஜாஷ்வா. அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த ஜாஷ்வா இருக்கிறாரு பாத்தீங்களா, இவரை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனுஷன் வித் அன் எக்ஸலன்ட் ஸ்பிரிட், அவர்கிட்ட விசேஷித்த ஆவி இருந்துச்சான். எக்ஸலன்ட் ஸ்பிரிட், நான் இவர் மேல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லவரா வாழ்ந்தாராம். மோசஸ் ஆண்டவரை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. ஆண்டவரை அவருடைய மகிமையில பார்க்கும்போது, ஆண்டவருடைய குளோரியை இவர் பார்க்கும்போது இவர் முகம் பிரகாசமா இருக்குமா. இருந்த காசு ஆண்டவரை நேர்ல பார்க்கணும்னு, என் முகம் பிரகாசம் அடையணுன்றதுக்காக இல்லை, அவரோட மகிமையில அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை, ரொம்ப ஆசை. ஆண்டவரோட மகிமையில பார்க்கணும். எப்பெல்லாம் மோசே ஆண்டவரனுடைய சந்நிதிக்கு போயிட்டு வர்றாரோ அப்பெல்லாம் மோசேனோட முகம் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்குமா. மோசே இது ஆசரிப்பின் கூடாரம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் வந்து பலி செலுத்துறதுக்காக ஒரு கூடாரத்தை அமைக்க சொன்னார். ஆசரிப்பின் கூடாரம்னு பேர். அது இத்தனை அடி இருக்கணும், இவ்வளவு ஹைட் இருக்கணும், இவ்வளவு வித்து இருக்கணும், எல்லா மெஷர்மெண்ட்டும் ஆண்டவரே கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்னது போலவே மோசே அதை செஞ்சும் முடிச்சிட்டார். இப்ப அந்த ஆசரிப்பின் கூடாரத்துக்குள்ள மோசே போவாரு, ஆண்டவரை பார்ப்பாரு, ஆண்டவர் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்பாரு, வீட்டுக்கு போயிடுவாரு. ஆனா ஜாஷ்வாவை பத்தி வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த ஜாஷ்வா ஆசரிப்பின் கூடாரத்திலே தங்கிட்டாராம். வீட்டுக்கு போனோடனே தோணலையா அவருக்கு? நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவோ ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு விலகாத இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது.
இந்த ஜாஷுவா இருக்கிறாரு பாத்தீங்களா, இவரு இந்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து கானானுக்கு பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்துல, இஸ்ரேலுக்கு பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்துல எவ்வளவு வார் நடந்துச்சு. எல்லா வார்லுமே இவர் தான் கமாண்டர், இவர் தான் தளபதி. இவர் சொல்றதுதான் என்டையர் ஆர்மி கேட்கும். ஆர்மி ஜெனரல் இவர், கமாண்டர். இவர் சொல்றத அவங்க எல்லாருமே கேட்குவாங்க. ஃபுல் அத்தாரிட்டி இவர் கையில தான். ஆர்மி இவர் கையில இருக்கும்போது கூட மோசஸ்க்கு எதிர்த்து இவர் பேசவே இல்லை. மோசஸ் என்ன சொன்னாலும் இவர் செஞ்சார். மோசஸ் எது சொன்னாலும் இவர் ஏன் எதுக்குன்னு கேட்காம செஞ்சார். ஜாஷுவா ரொம்ப ஸ்ட்ராங். ஜாஷுவாக்கு இது நடக்கும்போது, இந்த எகிப்துல இருந்து புறப்பட்டு போது 40 வயசு. யங்கு, வைப்ரண்ட்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கும் அழகா இருக்குவாரு, ஸ்ட்ராங்காவும் இருக்குவாரு, ஸ்மார்ட்டாவும் இருக்குவாரு, ஆர்மி ஜெனரல் எப்படி இருந்திருக்குவாரு. ஆனா அவரு மோசஸ் கீழே இருக்கிறவரும் மோசஸ்க்கு எதிர்த்தே பேசல. செகண்ட் லைன் லீடரா சைலண்டாவே இருந்தார். இந்த லீடருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரணும்ல. மோசஸுக்கு கூட பசங்க எல்லாம் இருந்தாங்க. உதாரணத்துக்கு இந்த சர்ச்சுக்கு ஐயாவுக்கு அடுத்து யார் பாஸ்டர் ஆவாங்க அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் ஒரு என்னன்னா இருக்கும், கீடியனோ ஜோசஃபோ தான். வேற லீடர்ஸ் மேல எண்ணமே போவாது. ஏன்னா மெயின்ல லீடருக்கு மகன் இருந்தா, சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மேலதான் எண்ணம் போவோம். ஆவறது பாஸ்டர் ஆவறது யாருன்றது ஆண்டவர் கிட்ட இருக்குது. நம்ம எண்ணம் எப்படி போவோம், பாஸ்டருடைய மகன். ஒரு பெரிய கம்பெனி எங்க அப்பா கிட்ட இருக்குது. அந்த அப்பா, எங்க அப்பாவுக்கு அடுத்து கம்பெனி யார்கிட்ட வரும், எங்க 2 பேர்கிட்ட தான். எல்லாரோட எண்ணம் என்ன போவோம், அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பவர்ஃபுல்னு எண்ணம் போவோமா? இல்ல. அப்ப மோசேக்கு அடுத்த லீடர்ஷிப் யார்கிட்ட வந்திருக்கணும் சொல்லுங்க? மோசஸோட பசங்க கிட்ட தானே வரணும். ஆனா ஆண்டவர் மோசஸோட பசங்க கிட்ட அதை கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரையும் வழி நடத்துற லீடர்ஷிப்பை இந்த ஜாஷுவா கிட்ட தான் கொடுத்தாரு. ஜாஷுவா கிட்ட கொடுத்துட்டு அதோட சும்மா விட்டுருல, அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அதை பத்தி தான் நீ நம்ம தியானிக்க போறோம். எடுத்துக்கோங்க, புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 3. 7 வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். ஆமென். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. 5ஆம் வசனத்துல இருந்து 7 வரலும் எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாம். verse 5 to 7 எல்லாரும் பைபிள் திருப்பிக்கங்க. verse 5 to 7, Joshua 3, 5 to 7 எல்லாம் வாசிக்கலாமா? And Joshua said to the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. Then Joshua spoke to the priests, saying, take up the ark of the covenant and cross over before the people. So they took up the ark of the covenant and went before the people. And the Lord said to Joshua, this day I will begin to exalt you in the sight of all Israel, that they may know that I was with Moses, so I will be with you too. Amen. Okay. இதுல இஸ்ரவேல் ஜனங்க இப்போ கானானுக்குள்ள போற அந்த டைம்ல ஆண்டவர் ஜாஷுவாவை பார்த்து சொல்றாரு. யோசுவாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இப்போ இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். என்ன அந்த ப்ராமிஸ்னா, இது வரைக்கும் நான் மோசஸ் கூட இருந்தேன் இல்லையா, அவன் 40 வருஷம் அரண்மனையில இருக்கும் போதும் நான் தான் அவன் கூட இருந்தேன். 40 வருஷம் ஆடு மேய்க்கும் போதும் நான் தான் அவன் கூட இருந்தேன். 40 வருஷம் உங்களை மேய்க்கும் போது கூட நான் தான் அவன் கூட இருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கும் போது கூட யார் தான் இருந்தது, மோசே கூட ஆண்டவர் தான் இருந்தாரு. ஆண்டவர் இல்லாம இவங்களால அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்க முடியாது. ஆண்டவர் மோசே கூடவே இருந்தாரு. அப்ப அந்த ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் நான் என்ன பண்ணுவேன், 7th verse, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர்களும் அனைவரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்க, ஒட்டுமொத்த ஜனங்க கண்ணுக்கு முன்னாடி உன்னை என்ன பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன். எல்லா ஜனத்துக்கும் என்னவா இருந்திருக்கும், மோசையோட மகன் தான் அடுத்த லீடரா வரப்போறான்னு இருந்திருக்கும். ஆனா நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன். நான் மோசையோட இருந்தது போல, அவங்க பசங்க கூட நான் இருக்குன்னு தெரியாது, ஆனா நான் யார் கூட இருக்குவேன், உன் கூட இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, நூனின் குமாரனாக யோசுவா எங்க இருந்தாரு, ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தார். அப்ப நம்ம எல்லாம் கூட நம்ம ரியல் லைஃப் விட்டுட்டு சர்ச்சிலே வந்து பாத்துக்கலாமா? சர்ச்சிலே எவ்ரிடே ஸ்டே பண்ணிட்டு ஆண்டவர் நம்ம கூட இருக்குவாரா? அது வெறும் சர்ச்ன்ற பிசிக்கல் பிளேஸ பத்தி இல்ல, ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி விஷயம். நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு விலகாத இருந்தான்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எவ்ரிடே லைஃப்ல எப்படி கிடைக்குது தெரியுங்களா?
நம்ம உடம்பே ஆண்டவர் ஆலயமா மாத்திட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம இப்ப அவரோட ஆலயம். வி ஆர் எஸ் டெம்பிள். நம்மளுடைய இருதயத்துல அவர் வீடு வச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. காட் சோ மேசிவ். எவ்வளவு பெரிய ஆண்டவர் இல்ல, ரொம்ப பெரிய ஆண்டவர். அவருடைய சைஸை நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது. இம்மெஷரபிள். அவர் ஸ்பேஸை விட பெரியவராம். இந்த உலகத்துல பெருசு எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாம். ஸ்பேஸ்ல கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல இருக்குது ஸ்பேஸ் பார், அது இல்ல ஸ்பேஸ், ரைட்? ஸ்பேஸ் தான் ரொம்ப பெருசா. ஆண்டவர் ஸ்பேஸை விட பெரியவராம். அவ்வளவு பெரிய ஆண்டவர். என் ஆர்ட் சைஸ் எல்லாரும் வைங்களா கைய. நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சொல்லிக்கிட்டாங்க, லெஃப்ட் ஹேண்டு நம்ம தம் ஃபிங்கரை இப்படி ப்ரெஸ் பண்ணா இவ்வளவு பெஸ்ட் தான் நம்ம ஆர்ட் சைஸ் தான். நம்ம ஆர்ட் சைஸ் இவ்வளவு பெஸ்ட் தான், இவ்வளவு பெஸ்ட் தான். இந்த ஆர்ட்டுக்குள்ள அவரோட வீட வச்சிருக்கிறாரா? எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஆனா ஏன் இருதயத்துக்குள்ள அவர் இருக்கிறாரா? We have that access. அவ்வளவு பெரிய ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் பேசலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு வேற வேற்று மதத்தினருடைய கோயில் பார்த்தோம்னா வழிபாட்டு நேரம் காலை 5 முதல் 9 வரை, மாலை 6 முதல் 8 வரை அப்படின்னு ஒரு டைம். அவங்க கடவுளை எப்பதான் பார்க்க முடியுமா? 5ல இருந்து 10 அந்த டைம். நம்ம ஆண்டருக்கு அதெல்லாம் இல்லை. 24 hours நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். பியூட்டி என்னன்னா, எப்ப கூப்பிட்டாலும் பேசுறாரு உங்ககிட்ட அவர். நீங்க எப்ப பேசினாலும் கேட்கிறாரு அவர். அவரு ஜாஷுவாவை பார்த்து சொல்றாரு, நான் மோசையோடு இருக்கிறது போல நான் யார் கூட இருப்பேன்? உன் கூடவும் இருப்பேன். உன்னை ஜனங்க பார்க்கும் போது என்ன பண்ணுவேன்? மேன்மைப்படுத்துவேன். எல்லாரும் முன்னாடியும் உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். எதுக்காக? நான் நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்ட பத்தியா, அதுக்காக நான் உனக்கு கொடுக்குற பிளெஸிங் இது அப்படின்னு ஜாஷுவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு இந்த பிளெஸிங் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் என் கூட இருக்கணும், மத்த கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவர் இருக்கிறது போல என் கூட இருக்கணும். மத்த கிறிஸ்தவர்கள் கூட எல்லாம் விட்டுலாம். பைபிள் சொல்ற மாதிரி மோசே கூட இருந்த அந்த ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? அவர் என் கூட இருந்துட்டாருன்னா நான் மெஜாரிட்டி. இந்த உயர்மலையோ பாட்டுல கூட பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் இப்படி எழுதியிருப்பார், உலகத்தினோட கண்ணுல யார் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டியா. ஆனா ஆண்டவரோட கண்ணுல அவர் யார் கூட இருக்கிறாரோ அவங்க தான் மெஜாரிட்டியா. ஆண்டவர் என் கூட இருந்துட்டாருன்னா நான் மெஜாரிட்டி ஆயிடுறேன். யார் என்ன தாழ்த்த நினைக்கிறாங்களோ, யார் என் எதிரிங்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு வேணாப்பா, அவர் என் கூட இருந்தா எனக்கு போதும். மோசைக்கு என்னென்ன குறை இல்லாம பாத்துக்கினாரு தெரியுமா? இந்த 40 வருஷம் இவங்க வழி நடந்து வரும்போது ரோஷினி, 40 வருஷத்துல ஒரு நாள் கூட சாப்பாடுக்கு குறையவில்லை இவங்களுக்கு. டெய்லி வீட்டு வாசல்ல சாப்பாடு. 30 லட்சம் பேரு. நம்ம லைன்ல ஒரு 250 வீடு இருக்குது. தெருவுக்கு ஒரு குழா இருக்குது. இருந்தாலும் குழால டெய்லி சண்டை. வீட்டுக்கு வாசல்ல குழா போட்டு கூட தண்ணி கரெக்டா விடுறது இல்லைன்னு ஒரு சண்டை. ஆனா அவங்களுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, 30 லட்சம் பேருக்கு ஒரே குழா இருந்தா என்ன ஆயிருக்கும்? எப்படி முடிய பிச்சுன்னு அடிச்சுன்னு பிச்சுன்னு இருந்திருக்கும். சோ ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலுக்கும் தண்ணி அனுப்பினார். ஃப்ரெஷ் தண்ணி, கலப்படம் இல்லாத தண்ணி ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலுக்கும் ஆண்டவர் அனுப்பினார். தண்ணி பிரச்சனை இல்லை, சாப்பாடு பிரச்சனை இல்லை, ட்ரெஸ் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த ட்ரெஸ் ஒருவேளை நான் இன்னும் குண்டாயிட்டேன்னா டைட் ஆயிட்டு கீஞ்சிரும். நான் இன்னும் மெலிஸ் ஆயிட்டேன்னா இது ரொம்ப கோலா தெரியும். எங்க தாத்தா ஷர்ட் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க வளரும் போது அவங்க ட்ரெஸ்ஸும் கூட சேர்த்தே வளர்ந்துச்சு. ஸ்லிப்பரு, நம்ம ஸ்லிப்பர்லாம் என்ன ஆகும்? ஒரு 2 மாசம் 3 மாசம் தேஞ்சிடும். அவங்க ஸ்லிப்பர் 40 வருஷம் தேயவே இல்லை, அவங்க கூடவே வளர்ந்துச்சு. காட்டால வெயில், சிறன வெயில், ஏசி ரூம் மாதிரி மேல இவங்களை கவர் பண்றதுக்கு ஒரு மேகம். ராத்திரியில சரியான குளிர், பனி பெய்யும், மோட்டா கம்பளி மாதிரி ஒரு மேகம். பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம். வாமா இருக்கிற மாதிரியான ஒரு மேகம் ராத்திரியில, சில்லுன்னு இருக்கிற ஒரு மேகம் பகல்ல. இவங்களுக்கு டெம்பரேச்சர் பத்தி கவலையே இல்லை, மழை வருமான்ற கவலையே இல்லை. ஏன்னா மழை ஆண்டவர் கண்ட்ரோல்ல. இவங்க மேல வந்து அந்த சீசன்ல அந்த 40 வருஷத்துல இவங்களுக்கு எந்த டிசாஸ்டருமே வரல. அப்படி பார்த்துக்கிட்ட ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னா என்ன பார்த்துக்க மாட்டாரா? என்ன பார்த்துக்க மாட்டாரா? நம்மள பார்த்துக்க மாட்டாரா? ஆண்டவர் யோசுவாக்கு சொன்னதை இன்னைக்கு நம்மளுக்கும் சொல்றாரு. என்னன்னு? நான் மோசையோட இருந்தது போல உன் கூடவா இருக்கிறேன். உண்மையாவே அது நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? வேணும்னு நினைக்கிறதுனா உங்களுக்கு ஆண்டவருக்குமான ரிலேஷன்ஷிப் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவருக்குமான உறவு மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
உங்களுக்கும் ஆண்டவருக்கு மேல உறவு மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அவருடைய ஆசிரிப்பின் கூடாரமா இருக்கிற உங்களோட சரீரத்துல எப்பவும் ஆண்டவர் கூட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மோசேவோடு கூட இருந்த ஆண்டவர் உங்க கூடவும் இருக்குவார். என்னால இதை 100% ஷுவரா சொல்ல முடியும். ஆண்டவர் பொய் சொல்றவர் இல்ல, ஆண்டவர் பச்சாபாதம் பாக்குறவர் இல்ல, பார்ஷாலிட்டி பாக்குறவர் இல்ல. அது நான் யோசுவா கூட ஒண்டிதான் இருக்குவாரா? என் கூட இருக்க மாட்டாரா? என் ஆண்டவர் யோசுவாவை நேசிக்கிறதுக்கு ஈக்குவலா என்னையும் நேசிக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார். யோசுவாவோடு கூட இருந்த அந்த ஆண்டவர் உங்களோட கூட இருக்குவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நேர்முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட இப்ப எனக்குள்ள வாங்க, என்ன நீங்க என்ன பண்ணுங்க, மோசேவை கைட் பண்ணது போல என்ன கைட் பண்ணுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணலாம். எல்லா நன்மைக்கும் மூற்றும்